ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः शूराय वीरधीराय भुवनेश्वरि तनयाय च परमहंसप्रसादाय नरेन्द्राय नमो नमः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். நம்முடைய ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய இரண்டாவது பிரசிடெண்ட் பிறந்த திதி, பர்த்டே கிடையாது, திதி நட்சத்திரம். ஆனால் இன்னொருத்தரும் இதே நாளில் பிறந்தார். அவர் இந்த மகாபுருஷருடைய சிஷ்யர். பிற்காலத்தில் அவரே ஒரு மகாபுருஷர் ஆயிட்டார். சுவாமி ரங்கநாதன்ஜி மகாராஜ். அவருடைய பிறந்த நாள் அவருடைய குருவோட ஜென்ம திதி ரெண்டும் இந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி ரேர் அக்கேஷன். ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க ரெண்டு பேருடைய அருளும் இருக்குது. நம்முடைய இந்து சமயத்தில் குரு பக்தி, குரு வழிபாடு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரியவங்க பேசியிருக்காங்க. ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்குது. ஐ திங்க் சங்கராச்சாரியார் எழுதுனதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட்டு கண்டென்ட் இது தான். குருவும் கடவுளும் உன்னுடைய முன்னால் வந்தால் யாருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும்? சிஷ்யன் சொல்லுவான் குருவுக்கு தான் அப்படிமா. ஏன் கடவுள் அவரோட பெரியவர் இல்லையா? பெரியவர் தான், பட் அவரை காட்டி கொடுத்தது இவர் தானே. ஸோ குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடவுளுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு சொன்னதாக ஒரு கான்வர்சேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி குரு பிகம்ஸ் தி டோர்வே, காட் பிகம்ஸ் தி ரெஸ்டிங் ஹவுஸ். இப்போ இந்த ஹாலுக்கு நீங்கள் வந்தீங்க, அந்த கதவு திறந்திருந்தால் தான் வர முடியும். கதவே இல்லை, முழுக்க செவுறு வச்சு கட்டியாச்சு, எப்படி வருவீங்க? லைக் தட் குரு பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது நம்முடைய ஹிந்து சமயத்தில் குரு வர்ஷிப், குரு கீதா, குரு வந்தனா, எவ்வளவோ பாட்டு ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்தில் பாடுறார், குரு சரணாம்புஜ நிர்பர பக்த சம்சாராத் அச்சிராத் பவமுக்த சேந்திரிய மானச நியமாத் ஏவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். ரொம்ப அழகாக ரெண்டே லைனில் சொல்லிட்டார். குருவின் பாத தாமரைகளில் யாருக்கு பக்தி இருக்கோ, நம்பிக்கை இருக்கோ, யார் அதை பிடிச்சிக்கிட்டாங்களோ, அச்சிராத் சம்சாராத் பவமுக்த, இந்த சம்சார சாகரத்துலேருந்து சீக்கிரமே விடுதலை கிடச்சிரும். இப்போ யார் யார் சம்சார சாகரத்தில் இருக்கீங்க? இங்கே யாருமே கை தூக்கல, எல்லாருமே முக்தி அடைஞ்சிட்டிங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சென்னையில் மயிலாப்பூர் பக்கத்தில் இவ்வளோ முக்த புருஷர்கள் இருக்காங்க, அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். சேந்திரிய மானச நியமாத் ஏவம், இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தி, நியம் அப்படின்னாக்கா கைடிங் அப்படின்னு அர்த்தம். சரியான பாதையில் அழைச்சிட்டு போகணும். நம்முடைய இந்திரியங்கள்லாம் கண்டபடி போகும் இல்லையா? உபனிஷத்தே சொல்லுது, கடவுளே அப்படி தான் படைச்சிருக்கிறார், அது வெளியில் போகிற மாதிரி தான் படைச்சிருக்கிறார் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. அதை விட்டோம்னாக்கா தன் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போகும். அதை கட்டுப்படுத்தி எப்படி குதிரை வண்டியை ஓட்டுறப்போ கரெக்டாக இந்த 2 கடிவாளம் போட்டு சரியான பாதையில் அழிச்சிட்டு போகிறாங்களோ, அதை போல் இந்த குதிரைகள் 5 குதிரைகள் இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்டையும். அதை புத்தி அப்படிங்கிற கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில் அழிச்சிட்டு போகணும். அப்படி செஞ்சால் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம், அந்த பரம்பொருளை, எந்த பரம்பொருளை பற்றி உங்கள் குரு சொல்லியிருக்கிறாரோ அந்த பரம்பொருளை உங்களுடைய இதயத்திலேயே காணலாம், வெளியில் இல்லை. உங்களுக்கு உள்ளாரே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை காணலாம் அப்படின்னு சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்தில் சொல்வார். ஸோ குரு வர்ஷிப் பிகம்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்முடைய சங்கத்தினுடைய 2வது குரு
இந்த மகாபுருஷ் சுவாமி சிவானந்தர். இந்த மகாபுருஷ் பேர் எப்படி வந்ததுனாக்கா, வேறு வழி இல்லாமல் மகாபுருஷ் மகாராஜ், அவர் பேர் தாரக்நாத், அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுவும் ஏன்னாக்கா தன்னுடைய கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்களாம் ரொம்ப ஏழைங்க, பணம் காசு கிடையாது, வசதி கிடையாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அம்மா வேறு செத்து போயிட்டாங்க சின்ன வயசுலேயே. அந்த சின்ன தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது பேசுகிறப்போ அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணை வாங்கிக்கிட்டால் உங்கள் பொண்ணை நாங்கள் வாங்கிக்கிறோம். அது பெங்காலியில் வந்து பால்ட்டா பால்ட்டி அப்படிம்பாங்க, கிவ் அண்ட் டேக், பால்ட்டா பால்ட்டி. அப்போது அப்பா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறார், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாக்கா உன் தங்கச்சி கல்யாணம் செலவில்லாமல் முடியும், கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அப்படி வேறு வழி இல்லை. தங்கச்சினுடைய வாழ்க்கைக்காக தனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணாரே ஒழிய சம்சார வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர் வாழ்ந்ததே கிடையாது. மனைவிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அந்த காலத்து பொண்ணுங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகலை, சைலண்ட்டாக இருந்தாங்க. இதை கேள்விப்படுறார் விவேகானந்தர். அப்போ விவேகானந்தர் தான் சொல்கிறாரு, அப்படியா, கல்யாணம் பண்ணி ராஜா மகாராஜும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவருக்கு குழந்தை கூட இருந்தது. இவர் கல்யாணம் பண்ணியிருந்தார், எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை, அப்படியே துறவி மாதிரியே வாழ்ந்தார். இவருக்கு துறவில் தான் நாட்டமே ஃப்ரம் த பிகினிங். கல்யாணம் பண்ணி நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கீங்க, இது மகாபுருஷர்களுக்கு தான் சம்பவம். ஸோ நீங்கள் ஒரு மகாபுருஷர் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து மகாபுருஷ் மகாராஜன் ஆயிடுச்சு பேர். ஸோ அப்பேற்பட்ட சுவாமி சிவானந்தர் நம்ம சங்கத்தினுடைய 2வது குருவாக இருந்தார். கிட்டத்தட்ட 12 வருஷம் குருவாக இருந்தார். நிறைய மக்களுக்கு தீட்சை கொடுத்துருக்கிறார். நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சியில் இவருடைய பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னா இவருடைய பீரியடில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெவல்யூஷனரிஸ், அப்போ தான் அந்த சுதந்திர போராட்டம்லாம் ரொம்ப சூடு பிடிச்சி நிறைய இளைஞர்கள் சாமியோட புக்கை படிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாங்க, அந்த பக்கமும் போனாங்க. இந்த பக்கம் வந்தவங்கள மோப்பம் பிடிச்சிட்டு போலீஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தப்போ இன்னும் பலவிதமான மொனாஸ்டிக்ஸ் மத்தியில் பலவிதமான ஒப்பீனியன் கிளாஷ்லாம் வந்தப்போ அதெல்லாம் வந்து தன்னுடைய தவ வலிமையாலையும் பொறுமையாலையும் அன்பாலையும் சரி செய்தவர் மகாபுருஷ் மகாராஜ். ஒரு நிகழ்ச்சி கூட நான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு சாது, இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ யாரோ ஒரு சாது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். சாதுக்கள், இப்போ நாங்கள்லாம் வந்து மகான்கள் கிடையாது, மகான்கள் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு முயற்சி பண்ணுறீங்க, நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு முயற்சி பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். உடனே ட்ரஸ்டிஸ் எல்லோரும் சேர்ந்து அவரை ஆர்டரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. முடிவு பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. அந்த சாது மகாபுருஷ் மகாராஜை பார்க்க வந்தார், நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ மகாபுருஷ் மகாராஜ் சொன்னாராம், as a sadhu I am not interested to send you out. ஒரு சாதுவாக உன்னை இந்த சங்கத்திலேருந்து வெளியில் போக சொல்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா. பட் as the president அவங்க சொல்கிறத நான் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ குருதேவர் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னதை அவருடைய பொசிஷனையும் சொல்கிறார், தன்னுடைய மனநிலையும் சொன்னார் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் ஒரு சீனியர் சாமி சொன்னார். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த மகான்கள். ஒரு சாமி ஒருத்தர் இருந்தார், கமலேஸ்வரானந்தா அப்படின்னு. அவர் ஒரு நாள் மகாபுருஷ் மகாராஜிட்ட வந்து, மகாராஜ் இங்கே பேலூர் அந்த பக்கம் ஒரு பாலின்னு ஒரு இடம் இருக்குது, பேலூர்லேருந்து நடந்து போகலாம், அங்கே ஒரு பண்டிட் ஒருத்தர் இருக்கிறார், நிறைய படித்தவர், நான் டெய்லி அவர்கிட்ட போய் கொஞ்சம் உபனிஷத்து படிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. எப்போது? ஈவினிங் ஆரத்திக்கு அப்புறம். இந்த பழைய காலத்து சாதுக்கள்லாம் வந்து ஈவினிங் ஆரத்திக்கு அப்புறம் ஆத்மசாஞ்சி இருந்தார் ஜிஎஸ்ஸா, ஆரத்தி பெல் அங்கே அடிச்சிட்டாக்கா இங்கே ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவார். அவரே ஃபஸ்ட்டு எழுந்து ஆரத்தியில் போய் உட்காந்துருப்பார். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நாட் ஃபார் ஷோ பட் டு பில்ட் அப் அவர் கேரக்டர், அவர் ரொட்டீன்டு லைஃப், இதெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவர் போய் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துருப்பார், ஆரத்தி முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவர் ஆரத்திக்கு அப்புறம் நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படி சொன்னப்போ மகாபுருஷ் மகாராஜ் கேட்டாராம், நீ பண்டிட்டாக வந்தியா இல்லை சாதுவாக வந்தியா? கேள்வியாக தான். அவர் அப்படியே திகைச்சு போய் இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. அப்படி நினைக்கிறப்போ அப்புறம் சொல்கிறார், உபனிஷத் படிக்கணுமா? எங்கள் வாழ்க்கையை படி.
தட் இஸ் ரன்னிங் கமெண்ட்ரி ஆன் உபனிஷத்ஸ் அப்படி சொன்னார். உபனிஷத் படித்தா அதில் என்னென்ன தத்துவங்கள் வருதோ அதெல்லாம் வந்து நாங்கள் வாழ்ந்து காட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது சொல்லாமல் சொன்னார். எங்கள் வாழ்க்கையை படி அதில் சும்மா படிச்சுட்டு இது நாவல் கிடையாது, இது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக கிடையாது. வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். இன்றைக்கி கூட நேற்று ஹைதராபாத்தில் வந்து ஒரு ரங்கநாதாஜி மெமோரியல் லெக்சர் ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. அந்த சாமிஜி இன்னொரு ஸ்காலர் 2 பேர் பேசுகிறாங்க. அது 2-3 டிவோட்டிஸுக்கு அனுப்பி வச்சேன். அதில் ஒரு அம்மா ஸ்காட்லாந்துலேருந்து போட்டிருக்கு, ஐ எம் லிசனிங் டு தட் நவ் அப்படின்னு. நான் உடனே கேள்வி கேட்டேன், வென் ஆர் யூ கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படி. லிசனிங் போயிட்டே இருக்குது இல்லையா? சாமிஜி சொல்லுவார், ஒரு 5 ஐடியாவை எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் அப்படிம்பார். ஃபாலோயிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்கு சமையல் செய்வது எப்படி புஸ்தகம் முழுக்க தலைகீழ் மனப்பாடம், ஆனால் சமைச்சதே கிடையாது. புத்தகம் என்ன பண்ணும் இல்லை? அந்த மாதிரி இவர் சொல்கிறார், எங்கள் வாழ்க்கை உபனிஷத்துக்கு வந்து ரன்னிங் கமெண்ட்ரி, அதை படி உனக்கு எல்லாம் புரியும் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்கள் அப்படி சொன்னார். எரியிற விளக்கு தான் இன்னொரு விளக்கு ஏற்றி வைக்க முடியும் இல்லையா? இதே எரியலை, இது போய் இன்னொரு விளக்கை எப்படி ஏற்றி வைக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த இன்னர் ஜோதியை டெவலப் பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதுக்காக இந்த சாதனை. நாட் ஃபார் இம்ப்ரூவிங் அவர் இன்டலெக்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம். விவேகானந்தர் வந்து நிறைய படித்தவங்களை பார்த்து பேசுகிறப்ப சொல்லுவார், தி சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் அப்படிம்பார். இன்டலெக்ட் தான் அங்கே, அனுபூதி கிடையாது, தட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படிம்பார் சுவாமிஜி. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அவர் பிறந்தது 1854 நவம்பர் மாதம் பாராசத் அப்படிங்கிற இடத்துல. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்பா விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் 1880 தான் குரு மகாராஜ் கூட கான்டாக்ட் வருது நிறைய விஷயங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்தா தான் டைம் ஓடுது இல்லை? ரூமில் இருக்கிறப்ப மெதுவாக போகுது, இங்கே வந்தால் வேகமாக ஓடுது. சரி சொல்ல பார்க்குறேன். ஸோ குரு மகாராஜ் கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து ஒரு அந்யோன்யமான ஒரு ரிலேஷன் வருது. இவர் எங்கள் அம்மா மாதிரி உணர்ந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் 9 வயசு இருந்தப்போ அம்மா செத்து போயிட்டாங்க. குரு மகாராஜை பார்த்து பேசுகிறப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அப்பப்போ போய் தங்குவார். ஒரு தடவை போயிருக்கிறார். தட்சிணேஸ்வரத்து இவங்கெல்லாம் வந்தாக்கா தங்குறதுக்கு ஒரு குரு மகாராஜ் ரூம் பக்கத்துலேயே வந்து அவங்க தங்குவாங்க. ரூம் எல்லாம் கிடையாது, அப்படியே வரண்டா அங்கே இங்கே 3 மணியோ 4 மணி இருக்கும் விடிகால. குரு மகாராஜ் வந்து பார்த்தா இவர் தாரக்நாத் வந்து தூங்கிட்டு இருக்கிறார். தட்டி எழுப்புறாரு, ஹேய் ஏன் தூங்குறதுக்காக இங்கே வர, எழுந்து மெடிடேஷன் பண்ணு அப்படின்னாரு. குருவோட ஆக்ஞா, இந்த தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு சொல்லுவார் திருமலர். திருவார்த்தை கேட்டல்னாக்கா நாம் அங்கே போய் முன்னாடி போய் நின்றுட்டு கையை கட்டிட்டு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறது இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும் லைஃப்பில். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். தூங்குறதுக்காக வந்த எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படி சொன்னாராம். அன்னையிலேருந்தே மகாபுருஷ் மகாராஜ் கரெக்டாக அந்த நேரம் வந்தாக்கா எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இன்னொரு தடவை ராமகிருஷ்ணன் வந்து எப்படி இவங்களெல்லாம் ஷேப் பண்ணியிருக்கிறார், எப்படி மோல்டு பண்ணியிருக்கிறார். சிற்பி எப்படி அழகாக ஒரு சிலையை செதுக்குவானோ அதை போல் ராமகிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் வச்சுருந்தார், நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி கைட் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. ராமகிருஷ்ணன் எப்படின்னாக்கா அந்த சமாதி நிலைக்கு போகிறப்ப உடம்புல துணி இருக்கா இல்லையா அது கூட தெரியாது, அப்படியே இருப்பார். ஆனால் மனசு கீழே வர்றப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியும். எது எங்கே இருக்குது, யார் என்ன பண்ணுறா, யார் எங்கே பார்க்குறா, யார் மனசில் என்ன, எல்லாமே தெரியும். அவ்வளோ அலர்ட்டாக இருப்பார். இதெல்லாம் வந்து மகான்கள்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். நான் ஒரு நாள் வேலூர் மடத்தில் வந்து ரங்கநாதாஜி மகாராஜ் அவருடைய பிறந்த நாள் சொன்னேன். அவரை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன், சரியா? 2 பேரை பற்றியும் பேசலாம். அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் வந்து ரூமில் இருப்பேன். நான் கீழே உட்காந்து நான் ஏதாவது ஒரு புக்கு படிச்சுட்ருப்பேன். அப்போது ஒரு பிரம்மச்சாரி வந்து அந்த கதவை திறக்கிறார். அவருடைய ரூம் எப்போ அமைதியாக இருக்கும். ஏசி ரூம் வேறு, அமைதியாக இருக்கும், சத்தமே இருக்காது. அவர் அப்படியே உட்காந்து படிச்சுருக்கார். அந்த பையன் வந்து அவனுக்கு தெரியாது, டகார்னு கதவை திறந்தான்.
மகாராஜ் வந்து பார்த்து ஒரு அனீசி ஃபீலிங். தட் மீன்ஸ் அவங்க மனசு அப்படி ஒரு கான்சன்ட்ரேட்டட் லெவலில் இருக்கும். குரு மகாராஜன் அப்படி இருப்பார். ஒரு சின்ன அசைவு கூட கிளியராக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்தது. இவர் தாரக்நாத் என்ன பண்ணுறார், குரு மகாராஜ் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இவர் நோட்ஸ் எடுக்கிறார். மகேந்திரநாத் அந்த பக்கம் எடுக்கிறார், தாரக்நாத் இந்த பக்கம் எடுக்கிறார். குரு மகாராஜ் மகேந்திரநாத்தை கூப்பிட்டு இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் சொல்லு அப்படிம்பார். கரெக்டாக சொல்கிறார பார்த்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றி போயிடும். உடனே அது அப்படி இல்லை இப்படி அப்படிம்பார். ஏன்னாக்கா நீ எழுதுறதுக்காகவே வந்தவன், நீ என்னுடைய வியாசன், கரெக்டாக எழுதி வச்சுக்க. தாரக்நாத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஓன் வேலை கிடையாது, தூக்கி ஏறி அப்படின்னு கங்கையில் போட்டார். அது வரைக்கும் எழுதுனது. குருவுக்கு ஒபீடியன்ஸ். அவர் எனக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னாக்கா அவர் வேறு எதையோ வச்சுருக்கு. அப்போ இருந்தே அந்த சரணாகதி, வேறு எதுவும் வச்சுருக்கிறார். ஸோ வந்து கேட்போம், கூட இருப்போம் அப்படின்றது. இந்த மாதிரி மோல்ட் பண்ணார். 1883 அந்த மனைவி நித்தியகாளின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா பேர், தங்கமான அம்மா, ஏதோ வியாதி வந்து செத்து போயிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜிட்ட போய் நான் துரு வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா. இவருடைய அப்பா இருக்கார், வயசானவர். ரொம்ப அற்புதமான அப்பாக்கள்லாம் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்கீங்க. அப்பாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்பா எனக்கு கல்யாணத்தில் குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னதுக்காக உங்கள் பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ மனைவி செத்து போயிட்டா, நான் துறவி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னப்போ அந்த அப்பா 2 கையும் தூக்கி, எனக்கும் அந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, என்னால் அந்த லைனில் போக முடியல, நீ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற, நீ இதில் வெற்றியை அடைவா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். எவ்வளோ பெரிய அப்பா பாருங்கள்ல. இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ரங்கநாதாஜி மகாராஜ் ஹைதராபாத்தில் இருந்தப்போ ஒரு டிவோட்டி வந்தார், ஒரு ஊர்லேருந்து என்கிட்ட வந்து சொன்னார், ஐ வாண்ட் டு மீட் ரங்கநாதாஜி அப்படின்னு. நான் அழைச்சிட்டு போனேன். ஏதோ பேச வந்திருக்காருன்னு நினச்சிட்டு போனேன். உள்ளே போனாக்கா அவர் சொல்கிறார், ஒரு ஊர் பேர் சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வரேன் அப்படி சொன்னப்போ அந்த ஊரில் நம்ம மடம் இருக்குது. மகாராஜ் கேட்குறார், ஓ யூ கோ டு அவர் மட் தேர், நம்ம மடத்துக்கு போவியா? எஸ், என்னுடைய மூத்த பையன் அங்கே பிரம்மச்சாரியாக இருக்கான். வெரி குட். ரங்கநாதாஜி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணார், வெரி குட். நோ வி டோன்ட் வாண்ட் தட், எங்களுக்கு அது வேண்டாம், அவன் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ மகாராஜ் சொன்னார், அப்போ நீ போய் அவங்ககிட்ட தான் போய் பேசணும். நாங்கள் போய் பேசிட்டோம், வரமாட்டேங்கிறான். நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணுறதில்ல, பிடிச்சி எடுக்கிறது இல்லை. தே கம் தெம்செல்வ்ஸ். இப்போ நாங்களாம் வந்து நாங்களாக தான் வந்திருக்கோம். அதுவும் சில பேர் நாங்கள்லாம் பர்மிஷன் வாங்க அவங்க கூட வந்திருக்கோம் அம்மா அப்பா கிட்ட, இல்லையா? சொன்னாக்கா யாராவது பர்மிஷன் கொடுப்பாங்களா? 1-2 அப்பாக்கள் தான் கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சொல்லாமக்கள்லாம் ஓடி போனவங்க. ஸோ அவர் சொல்கிறார், நீங்கள் அவனுடைய குரு, நீங்கள் லெட்டர் போடுங்க, கோ பேக் ஹோம், அவன் கேட்பான் அப்படின்னப்போ மகாராஜ் சொன்னார், நானே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறேன்? ஐ மைசெல்ஃப் ரன் அவே, ஹவு கேன் ஐ ஆஸ்க் சம்படி நாட் டு ரன் அவே அப்படின்னாரு. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. அப்புறம் சொல்கிறார், அவன் மட்டும் வரலன்னாக்கா, அவன் தான் மூத்த பையன், அதுக்கப்புறம் 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவன் வரலன்னாக்கா அவன் தான் குடும்பத்தை காப்பானும், அவன் வரலன்னாக்கா என் ஒய்ஃபு சூசைட் பண்ணிப்பா, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நானும் சூசைட் பண்ணிப்பேன், குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிடும், யோசனை பண்ணுங்க அப்படின்னப்போ மகாராஜ் கூலாக சொல்கிறார், ஜென்ரலி பீப்புள் சே லைக் தட் பட் தே நெவர் டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறார் கூலாக. அப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே போனார், அந்த பையன் வரலனாக்கா அந்த சாமி மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறார். அப்போது மகாராஜ் சொல்கிறார், அந்த சாமிக்கு கோர்ட் விஷயம்லாம் நல்லா தெரியும், நீ போய் போடு அப்படின்னு. இது இழுக்கிறதுக்காக இல்லை, அவர் போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போனதுக்கப்புறம் மகாராஜ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இதே பையன் ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருந்தா கூட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஹீ இஸ் ஹாப்பி த, அவன் ஹாப்பியாக இல்லையா தெரியாது, ஹீ இஸ் ஹாப்பி த அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தேடி வந்திருக்கான், அதை அட்ஜஸ்ட் பண்ண, அதை டைஜஸ்ட் பண்ண முடியலை பார் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். ஸோ இங்கே மகாபுருஷ் மகாராஜுடைய அப்பா சொல்கிறார், என்னால் அந்த வாழ்க்கையை அடைய முடியலை, நீ இதில் வெற்றி அடைய ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொன்னார். ஸோ தாரக் மகாராஜ் தான் இந்த 16 டிசைபிள்ஸ் மத்தியில்
குடும்பத்தை விட்டு வெளியில் வந்த முதல் துறவி அப்படின்னு இருக்கு. அப்புறம் வராநகர் மட்டும் ஆலம்பஜார் மட்டும் அங்கெல்லாம் இருக்காங்க. சுவாமிஜி அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆர்வமாகுது. அப்போது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பிங்கா. பிங்கா எங்கே இருக்குதுன்னு தெரியல, நார்த் இந்தியாவா இல்லை வெஸ்ட் பெங்காலாக தெரியல. பிங்கா மன்னர் ஒருத்தர் வந்து சுவாமிஜிக்கிட்ட 500 கொடுத்து, இது குரு மகாராஜ் சேவைக்கு வச்சிங்க, உங்கள் மடத்தோட பணிக்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் 500னாக்கா பெரிய அமௌண்ட்டு. உடனே சுவாமிஜி பார்த்தார். மகாபுருஷ் மகாராஜை கூப்பிட்டு, நீங்கள் காசிக்கு போய், காசி வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் இல்லையா, த ஹோலியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காசிக்கு போய் ஒரு மடத்தை ஆரம்பித்து குரு மகாராஜ் செய்தியை பரப்புங்கோ. தாரக்நாத் மகாபுருஷ் மகாராஜ் வந்து சாமிஜியோட 10 வயசு பெரியவர். அதனால் தாரக்தான்னு சொல்லி மரியாதையாக பேசுவார் சாமிஜி. மகாபுருஷ் மகாராஜ் வந்து சாமிஜி பக்கத்தில் தூங்குறப்போ நைட்டு எழுந்து பார்த்தா சாமிஜியை காணும், சிவபெருமான் தூங்கிட்டு இருந்தார். அப்படி அவருக்கு ஒரு காட்சி. அதனால் மகாபுருஷ் மகாராஜ் வந்து சாமிஜி எது சொன்னாலும் அது வேதவாக்காக எடுத்துகிட்டு செய்வார். எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ சின்ன பையன் அப்படின்னு நினைக்கவே இல்லை, வெரிட்டபிள் சிவா அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாமிஜி சொன்ன உடனே 500 எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே போய் அத்வைத ஆசிரமம் ஆரம்பித்தார். ஒரு நாள் அங்கே பெருசாக ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிடையாது. இப்போ கூட அத்வைத ஆசிரமம் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் நிறைய கிடையாது. கோயில் இருக்குது, கிளாஸ் எல்லாம் நடக்கும், பாட்டு அது இதுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும், மற்ற ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஒரு படிப்பு, தியானம், பூஜை இந்த மாதிரி இருக்கிறார். ஒரு நாள் ஒரு திருடன் வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு உண்டியலோ இல்லை ஏதோ உடச்சி இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ எல்லோரும் பதறி போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, பணம். ஏன்னா அந்த காலத்தில் பணம் வர்றதே ரொம்ப கஷ்டம், இதையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் இவர் வந்தவர் பார்த்து அதில் ₹1 மட்டும் இருந்துதான். அந்த அதை பார்த்து சொல்கிற, அந்த திருடன் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவன், டாகூர் சேவைக்காக ₹1 விட்டுட்டு பாருங்க, இதை வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணு அப்படின்னார். அதாவது குற்றம் பார்க்க தெரியாத மனசு. நாம் இல்லாததில் கூட குத்தம் பார்க்குறோம் இல்லையா, இவர் ஏன் அங்கே போயிட்டுருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம், அவர் ஏன் இங்கே இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம இல்லாத இடத்துல கூட குத்தம் பார்க்கக்கூடிய திறமை நமக்கு இருக்குது. இவருக்கு குற்றம் இருந்தால் கூட அதை பார்க்க தெரியாத ஒரு தூய்மையான மனசு இல்லையா, குற்றம் பார்க்க தெரியாத ஒரு மனசு. ஸோ அந்த அன்னைக்கு வந்து டாகூர் சேவை நடந்தது. இதை சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. ரங்கநாதாஜி பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ நார்த் ஈஸ்ட் அங்கே ஒரு ஆசிரமாவில் ஒரு சுவாமிஜி இதே மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். அவர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ், மகாபுருஷ் மகாராஜ் காலத்தில் வந்த மாதிரி ரங்கநாதாஜி பீரியடில் ஒரு கேஸ் வந்தது. அவர் பேரை ஆர்டர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு. அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ இல்லை என்னமோ தெரியாது, வேல்மட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவர் தெரிஞ்சு போச்சு, காற்று வாக்கில் நியூஸ் வந்துருச்சு. அவர் நேராக வந்து ரங்கநாதாஜிக்கிட்ட காலில் விழுந்து, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் மகாராஜ், நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்பா, ஐ டேக் ரெஃப்யூஜ் அட் யுவர் ஃபீட், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படி சொன்னப்போ மகாராஜ் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஒன்றும் சொல்லலை, ஆல் ரைட் யூ கோ அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் டே மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் ரங்கநாதாஜி சொல்கிறார், யூ சி ஹி ஹஸ் டேக்கன் ரெஃப்யூஜ் இன் மீ, ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹிம் அப்படின்னார். அம்மா மாதிரி. ஸோ அதே மாதிரி குருவை மாதிரியே இவர் ரங்கநாதாஜிக்கும் அதே மாதிரி மனசு இருந்தது. இவர் வந்து திருடங்கிட்ட கூட தர்ம சிந்தனை உள்ளவன் அப்படின்னு பாராட்டுறார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். தீட்சை கொடுக்க ஆரம்பிக்கல மகாபுருஷ் மகாராஜ். என்ன இவங்கெல்லாம் வந்து தன்னை வந்து குருவாக நினச்சி பார்த்ததே கிடையாது. இங்கே மயிலாப்பூர் மடத்தில் ஸ்ரீமத் சுவாமி தபஸ்யாஞ்சி மகாராஜ் பெரிய ஞானி இங்கே இருக்கிறார். வேலுமட்டிலேருந்து ஃபோன் வருது, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கிவிங் இனிஷியேஷன் அப்படின்னு. முதல்ல இவர் நோ நோ அப்படிங்கிறார். அப்புறம் பிரசிடெண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி கம்பீரானந்த்ஜின்னு நினைக்கிறேன், அவர் ஃபோன் பண்ணி, இஃப் யூ டு நாட் கிவ் ஹூ வில் கிவ், இல்லையா, வர்றவன் பரவான கொடுக்க முடியும். ஸோ இப்போ வேறு வழி இல்லை, பிரசிடெண்ட் மகாராஜ் சொல்கிறாருனாக்கா குரு மகாராஜ் சொல்கிறான்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிட்டார். நைட் கிளாஸில் எனக்கு ஒரு சாமி சொன்னது, தியாகானந்தஜி சொன்னது இது. ஸோ வி வேர் வெரி ஹாப்பி. நம்ம தபஸ்யாஞ்சி மகாராஜ்கிட்ட சொல்கிறோம், ஸோ மகாராஜ் யூ ஆர் கோயிங் டு கிவ் இனிஷியேஷன். எங்களுக்கு இதெல்லாம் என்னமோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நமக்கு இல்லையா, நமக்கு நம்ம கண்ணோட்டம் அப்படி தானே இல்லை. இப்போ என்ன போஸ்ட் இல்லையா, எங்கேயும் சென்டருக்கு இன்சார்ஜ் இல்லையா, இதை தான் நாம் கேட்போம். சாதாரண சாதுக்கள் இவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி போய் சேவையிலே இருப்பாங்க.
ஸோ எல்லோரும் மகாராஜ் யூ ஆர் கோயிங் டு கிவ் இனிஷியேஷன், வி ஆர் வெரி ஹாப்பி டு லிவ் வித் யூ அப்படின்னு சொன்னப்போ தபஸ்யாஞ்சி மகாராஜ் சைலண்ட்டாக இருக்கிறார். இவங்கெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க கை தட்டுறாங்க, பேசுகிறாங்க. கடைசியாக சொன்னாராம் ஒரு வார்த்தை, தோ த ப்ரூம்ஸ்டிக் இஸ் டர்ட்டி இன் இட் செல்ஃப், ஸ்டில் இட் ஹெல்ப்ஸ் அஸ் க்ளீன் த ரூம் லைக் தட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். தன்னை எவ்வளவு பணிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். தொடப்பக்கட்டை எங்கேயாவது சுத்தமாக இருக்குமா பாருங்கள். உங்கள் பெட்ஷீட்டு ஸ்க்ரீன் எல்லாம் சுத்தமாக இருக்கும், தொடப்பக்கட்டை எங்கேயாவது சுத்தமாக இருக்குமா? அது அழுக்காக தான் இருக்கும். ஸ்டில் அது ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை போலனா அப்படிங்கிறார். அப்படி பணிவாக இருந்தவங்க அவருடைய குரு இவர். ஸோ கனவில் சாரதா தேவி சொல்கிறாங்க, நீ மந்திரம் கொடுக்கலனாக்கா வேறு யார் கொடுப்பா, கொடுக்க ஆரம்பி அப்படின்னு. அப்பவும் இவர் கன்வின்ஸ் ஆகலை. ராஜா மகாராஜ் அப்போ புவனேஸ்வர்லேயே அனுபவம் இருக்கிறார், அவருக்கு லெட்டர் போகிறேன், ஏன்னா அவர் தான் பிரசிடெண்ட். அப்போ அம்மா இந்த மாதிரி கனவில் சொன்னாங்க, தீட்சை கொடுக்க சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, வாட் ஷல் ஐ டு. ராஜா மகாராஜ் 10 வயசு சின்னவர். உடனே அவர் சொல்கிறார், தாரக்தா நானே கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்காம என்ன கொடுங்க அப்படின்றார். அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தான்னு. தேவர் ஸோ ஹம்பிள். அந்த ஹியூமிலிட்டியை பார்க்குறோம். அப்புறம் ராஜா மகாராஜ் காலமானதுக்கப்புறம் இவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார், மகாபுருஷ் மகாராஜ். அப்போ கூட எலெக்ஷனில் சாரதானந்த சாமி தான் எலெக்டட் ஆனார் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு. பட் அவர் இவங்கெல்லாம் பணிவின் சிகரங்கள். அவர் நேராக போய் அந்த பேப்பரெல்லாம் கொண்டு போய் மகாபுருஷ் மகாராஜ் காலில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சரத்மரா 12-13 வயசு சின்னவர். ஸோ சாமிஜி என்னை செக்ரட்டரி தான் ஆக்கியிருக்க, ஒரு நாள் கூட என்னை பிரசிடெண்ட் ஆக சொல்லலை, நான் அந்த போஸ்ட்லேயே கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் தான் பொருத்தமான ஆள், நீங்கள் தான் பிரசிடெண்ட் அப்படின்னு. இவர் அதை எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, அப்படியே இருக்கிறார். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சீனியர் சாமி சொன்னது எனக்கு, வேலுமட்டில் அபேதானந்த சாமி அப்போ திரும்பி வந்திருக்கிறார். அவருக்கு தான் பிரசிடெண்ட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததாம். ஏன்னா ஹி வாஸ் வேர்ல்டு வைட் ஃபேமஸ், நிறைய லெக்சர்லாம் கொடுத்துட்டு. அப்போ சொல்கிறார் அவர், தாரக்தா நல்ல சாது தான், பட் அவருக்கு இங்கிலீஷெல்லாம் பேச தெரியாது, ஹெல்த்தும் சரியாக இல்லை, ஸோ என்ன பிரசிடெண்ட் ஆகினா நல்லது அப்படி சொன்னாராம். அது ஒரு காரசாரமான ஒரு டிஸ்கஷன் போச்சான். தாரக் மகாராஜ் அவர் தன்னுடைய ரூமில் அவர் பாட்டு உட்காந்துருக்கு, இதை பற்றி கவலையே படாமல். ஸோ மற்ற ட்ரஸ்டிஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னாக்கா ஹீ இஸ் சீனியர், ரெஸ்பெக்டட் பை சாமிஜி ஹிம்செல்ஃப், அவரை விட்டுட்டு எப்படி பண்ண முடியும் அப்படி சொல்லி ஒரே இது டிஸ்கஷன். அப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் யோசனை பண்ணலாம்னு சொல்லிட்டு அபேதானந்த சாமி இவரை பார்க்க வர்றார், மகாபுருஷ் மகாராஜ். அவர் ரூமில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், தாரக்தா நீங்கள் பிரசிடெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப டிபேட்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படியே வெரி குட், உட்கார் டீ சாப்பிடு அப்படின்னா. எங்கேயாவது இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா? உட்காருப்பா, நல்ல வேலை செஞ்சுருக்கப்பா, 2 டீ கொண்டு வா சொல்லி 2 பேரும் டீ சாப்பிட்டாங்க. இது சொல்கிறப்போ உட்லேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் 1998 ரங்கநாதன்ஜி இருக்கிறார். வருவாரா போவாரா தெரியாது. அப்போ பூதிசானந்த மகாராஜ் வித்தின் 5 days சீரியஸ் ஆகி காலமாயிட்டார். வேலுமட்டிலேருந்து ஆத்மஸ்தானந்தஜி, கௌதமானந்தஜி, சித்த மகாராஜ், தத்துவ போதானந்தஜின்னு ஒரு 4-5 பேர் மகாராஜ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நவ் யூ ஹாவ் டு கைட் அஸ் அப்படின்னு. இவர் சீரியஸ் ஆகிட்டார். பூதிசானந்தஜி போயிட்டான்னு சொன்னோடனே அது ஒரு ஷாக். சீரியஸ் ஆகிட்டார். அப்புறம் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அது முடிஞ்ச 10 நிமிஷம் கழித்து நான் டிஃபன் எடுத்துகிட்டு போகிறேன், ஈவினிங் 4:30க்கு. சீரியஸாக உட்காந்துருக்கேன். எனக்கு கீழே நியூஸ் கிடச்சிருச்சு, இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க சொல்லிவிட்டு. ஸோ சீரியஸாக உட்காந்துருக்குறார். நான் மெதுவாக ஊட்டி விட்றேன். அவர் சொல்கிறார், ஒன் கேரளா குக் ஒன் கேரளா குக் நவ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ். அப்படி ஸோ அவ்வளோ பணிவு. சி த ஃபன் அப்படிங்கிறார். அவருக்கு ஃபன்னாக தெரியுது. எனிவே அப்புறம் 1924 ராஜா மகாராஜ் கோவில், சாமிஜி கோவிலெலாம் கட்டுறதுக்கு எல்லாம் ஓப்பனிங்லாம் இவர் தான் பண்ணார், மகாபுருஷ் மகாராஜ். அப்புறம் குன்னூருக்கு வந்திருந்தார். அங்கே உடம்பு சரியில்லாமல் தங்கியிருக்கிறார். அப்போது அந்த நீலகிரி ஏரியா மகாபுருஷ் மகாராஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு.
இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கணும் குருதேவருக்கு அப்படின்னு சொன்னார். இடத்த தேடுங்க அப்படின்னு நான் இப்போ இருந்த பக்தர்கிட்ட சொல்கிறேன். இவங்க இடம் தேடிட்டு இங்கே அங்கே போகிறப்போ ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி வண்ணா அவன் தேடிக்கிட்டே வரான். இங்கே யாராவது சாது மடம் கட்டுறதுக்கு இடம் தேடுறாரா அப்படின்னு. ஆச்சரியம். துணி துவைக்க அவன் என்ன பெரிய பணக்காரனை, அவங்ககிட்ட ஏதோ 2 ஏக்கர் இருக்குது. நான் அந்த ஏக்கரை கொடுக்குறேன், 2 ஏக்கரை கொடுக்குறேன் அப்படின்னு. உனக்கு எப்படிப்பா அப்படின்னாக்கா, என்னுடைய குலதெய்வம் மாரியம்மன் அவள் கனவுல சொன்னா ஒரு சாது மடம் அமைக்கிறதுக்கு இடம் தேடி வருவார், உன்னுடைய இடத்த கொடுன்னு 3 நாள் வந்தது எனக்கு கனவுல, அந்த இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அங்கே தான் ஊட்டி ஆசிரமே வந்தது. இப்போ ஊட்டி ஆசிரமம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பில்டிங், அங்கே மகாபுருஷ்மராஜ் தங்கியிருந்தார். அங்கே தான் ரங்கநாதாஞ்சிக்கு தீட்சை நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த போய் நான் இப்போ வேறு யாரோ இருக்காங்க. ரங்கநாதாஞ்சி என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், இனிஷியேஷன் வாஸ் ஓவர், ஐ ஹேட் நத்திங் வித் மீ. எதுவும் குரு தட்சிணை கொடுக்கறதுக்கு ஒன்றும் குரு தட்சிணை கொடுக்கணுங்கிறது கூட தெரியாது. ஸோ மகாபுருஷ்மராஜ் என்கிட்ட கேட்டார், ஏதாவது கொண்டு வந்திருக்கியா, எப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? எனக்கு நத்திங் மகாராஜ். உடனே அவரே 2 பழத்தை கொடுத்தாரு. நவ் யூ கிவ் இட் டு மீ அப்படி. உடனே இவர் 2 பழத்தை கொடுத்தார். இது குரு தட்சிணை, போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவ்வளோ சிம்பிளாக குரு தீட்சையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இது ஊட்டி ஆசிரமம் வந்தது. அப்புறம் 1927 சாரதானந்த மகாராஜ் சமாதி ஆகிட்டார். அதுலேருந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கா பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்புறம் சுபோத் மகாராஜும் காலமாயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து. அப்போ சொல்கிற வருத்தப்பட்டு, இனிமேல் நான் யார்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா வந்தவங்கலாம் புது ஆளுங்க, ரொம்ப ஜூனியர்ஸு, அந்த ஜெனரேஷன் கேப்புன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு, யார்கிட்ட பேசுன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்புறம் 1933 ஏப்ரல் 25ஆம் நாள் மகாபுருஷ் மகாராஜுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. ஒரு கை ஒரு கால் அப்படியே விளங்காமல் போயிடுச்சு. பட் அந்த நிலையிலையும் இன்னொரு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார். அதை பார்த்துட்டு தான் விஞ்ஞானானந்த மகாராஜ் நினைக்கிறார். விஞ்ஞான மகாராஜ் எப்படின்னாக்கா ஹைலி ரிசர்வ்டு, யார்கிட்டையும் பேச மாட்டார், யாரையும் உள்ளே விட மாட்டார், அப்படியே நான் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப், அவருடைய நேச்சர் அப்படி. இவரை பார்த்துட்டு அப்போ 2-3 பேர் தான் இருக்காங்க. விஞ்ஞான மகாராஜ் அலகாபாத்தில் இருக்கிறார், கங்காதர் மகாராஜ் சார்காட்சியில் இருக்கிறார், அகண்டானந்தஜி. வேலுமட்டில் இருக்கிறது இந்த சுபோத் மகாராஜ், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவரை பார்க்க விஞ்ஞான மகாராஜ் அப்போ பார்த்துட்டு பக்கவாதம் வந்துடுச்சு, சரியாக பேச முடியல, கை தூக்க முடியல, பட் ஒரு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறார். எவ்வளவு சேவை பண்ணுறார் இந்த நிலையிலையும். நான் என்னடான்னாக்கா உடம்பு நல்லா வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்துதான். அவர் போய் நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ மகாபுருஷ் மகாராஜ் அவர் தலை மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருந்ததான். அதுலேருந்து என் மனசே மாறி போச்சு அப்படின்னு விஞ்ஞான மகாராஜ் எழுதுகிறார். அப்புறம் அவர் தீட்சையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார்னு பார்க்குறோம். இந்த ஏப்ரல் 25 அப்படிங்கிறது அவருக்கு பக்கவாதம் வந்தது. அன்றைக்கி தான் 2005 ஏப்ரல் 25 ரங்கநாதாஞ்சி காலமானார், அதே நாளில். எனிவே அப்புறம் 1 வருஷம் சிரமப்பட்டார் மகாபுருஷ் மகாராஜ். அடுத்த வருஷம் 1934 பிப்ரவரி 18 குரு மகாராஜ் ஜெயந்தி. சன்னியாசி தீட்சை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கழித்து 20 மகா சமாதி அடைந்தார். இது லைஃப், ப்ரீஃப் லைஃப். 1-2 இன்சிடெண்ட் மட்டும் நாம் பார்க்கலாம். ஏன்னாக்கா இன்சிடெண்ட்லேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய உண்டு. அங்கே ஒரு சாமி இருந்தார், சத் பிரகாஷானந்தா அப்படின்னு. பிற்காலத்தில் அவர் அமெரிக்காலாம் போனார், நல்ல ஸ்காலர்லி மாங்க். அப்போ யங் சாது வேல்மட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, அது நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, கனவுனான்னு இருக்குது, ஒரு அரேஞ்சு சிஸ்டத்தில் இல்லை. அது யாரோ சொல்கிறாங்க. உடனே இவர் சத் பிரகாஷானந்த சாமி 2-3 நாள் கஷ்டப்பட்டு கரெக்டாக ஆர்டர்லி எல்லா புக்கையும் வச்சாராம். உடனே மகாபுருஷ் மகாராஜ் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா சொல்ல, ஸ்மால் ஒர்க், அது பெரிய லைப்ரரிலாம் கிடையாது, 10,000 புக்ஸ் எல்லாம் கிடையாது, 1000 புக்கோ 500 புக்கோ அவ்வளோதான் இருந்திருக்காப்பா. சின்ன ஒரு பீரோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சதை பார்த்துட்டு மகாபுருஷ் மகாராஜ் சொல்கிறார், வா, குருதேவருடைய ஒரு பெரிய வேலையே நடந்திருக்கு, தேங்க்யூ அப்படிங்கிறார் பிரசிடெண்ட்டு. இது எதை காட்டுதுன்னாக்கா, அவர் விவேகானந்தர் சொல்லுவார், வாட்ச் அ மேன் டூ ஹிஸ் மோஸ்ட் காமன் ஆக்ஷன்ஸ், they will indeed will tell about the greatness of that person அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். பெரிய பெரிய வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிவிடுவோம், கவனமாக செய்வோம். சின்ன சின்ன வேலை எப்படி பண்ணுறோம்,
இந்த வெளியிலேருந்து வர்றப்போ, கோயிலுக்கு வர்றப்போ செருப்பை எப்படி விடுறோம், ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ பேகை எப்படி வைக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லிக்கணும். வந்தோடனே அந்த பையை தூக்கி போடுவாங்க ஸ்கூல்லேருந்து, அவங்க யார் மேலேயோ வெறுப்பு இல்லையா. இதெல்லாம் பார்த்தா அந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த்து தெரியும் அப்படின்னு சாமிஜி சொல்வார். அந்த மாதிரி சின்ன ஒர்க்கு தான். ஆனால் இவங்க ஒர்க்கோட அமௌண்ட்டை பார்க்குறது இல்லை, அதனுடைய நீட்னஸை பார்க்குறாங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் அது நீட்டாக பண்ண இட் இஸ் அ பிக் ஒர்க். இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்கணும், ஏன் சாமிஜி அப்படி சொன்னார்னாக்கா, இப்போ நாம் நிறைய சேவையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இப்போது சாப்பாடு நீங்கள் சமைக்கிறீங்க, எப்போ அதை மற்றவங்களுக்கு பரிமாறுவீங்க, எப்போ பரிமாறுவோம்? கரெக்டாக சமைச்சிருந்தா இல்லையா. சப்போஸ் அது தீஞ்சு போயிடுச்சு, இல்லை உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, இல்லை உரப்பு ஜாஸ்தியாக ஏதோ ஒன்று நீங்கள் வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்து ஐயோ இதை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஃபீல் வருது இல்லையா. இந்த சேம் வே வாட் எவர் ஒர்க் வி டூ, இஃப் இட் இஸ் நாட் டன் நீட்லி கிளியர்லி, இட் கேனாட் பி ஆஃபர்ட் டு டாகூர். டாகூர் ரொம்ப சாத்விக் புருஷர். சின்ன மிஸ்டேக், ராஜா மகாராஜ் சாப்பாடு கொண்டு போகிறப்போ அவருடைய மூச்சு விழுந்துருச்சு அந்த சாப்பாட்டு மேலே. இத்தனைக்கும் துணி இருக்குது, அந்த சாப்பாட்டை அவரால் சாப்பிட முடியும். ராஜா மகாராஜ், நாமெல்லாம் எங்கே இருக்கோம் பாருங்கள், இதனால் சாப்பிடவே முடியல, இட் இஸ் பொல்யூட்டட் அப்படிங்கிற மூச்சு காற்று. இவர் தெரியாமல் தான், அதுவும் பக்கத்தில் வச்சுருக்கிறார், இவர் தெரியாது. மூச்சு காற்று பட்டு தான் இதை எடுத்துகிட்டு போ, வேறு சாப்பாடு கொண்டு வா அப்படி. அப்பேற்பட்ட சாத்விகமான புருஷர் அவர். ஸோ அவருக்கு வேலை நம்ம இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்காக, நான் யாரையும் குறை சொல்லலை. சேவை செய்கிறோம்னாக்கா இஃப் இட் இஸ் நாட் டன் நீட்லி, அவர் ஏற்றுக்க மாட்டார். குருதேவருக்கு நான் சேவை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நாம் இருக்கலாமே ஒழி அவர் ஏற்றுக்கவே மாட்டார். ரூமுக்கு உள்ளாரையே போயிருக்க. அதுதான் இங்கே சொல்கிறார், கிரேட் ஒர்க் இஸ் டன் த்ரூ யூ அப்படின்னு. வேல்மட்டில் இருந்தப்போ ரங்கநாதாஜி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரான் கட்டுவோம். ஏப்ரான் தெரியும் இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி இப்படி மடித்து வச்சேன். அந்த நாடா வெளியில் தெரியும். யார் பார்க்க போகிறோம், அவர் ரூமுக்கு யார், நாங்கள் தான் 4 பேர் தான் போவோம், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்படியே மடித்து வச்சுட்டேன். அவர் உட்காந்துருக்க அப்படி பார்த்துட்டு நாட் லைக் திஸ், பிரிங் இட் அப்படின்னார். அது கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் அவர் இப்படி வச்சு நாடெல்லாம் உள்ளே வச்சு இப்படி இப்படி வச்சு அப்படி கொடுத்தா கர்ச்சிப் மாதிரி அழகாக இருக்குது. சி டூ இட் லைக் திஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு அப்பா மாதிரி லவ்விங் ஃபாதர். அன்னையிலேருந்து அதே மாதிரி கரெக்டாக நான் பண்ணுவேன். நான் பண்ணுறப்ப இவர் உட்காந்துட்டு அவர் பார்த்துட்ருப்பார், ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துட்ருப்பார் நான் பண்ணுறதை. நான் ஓரக்கண்ணால் இப்படி பார்த்துட்டு நான் இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சு கரெக்டாக அப்படி வச்ச உடனே ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிப்பா, ஒரு ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் கூட எப்போ உங்களுக்கு வேலை முடித்ததுக்கப்புறம் ஒரு திருப்தி வரும், யோசனை பண்ணி பாருங்கள். அறகுறையாக பண்ண, இப்போ பாட்டு பாடுற அம்மா இருக்காங்க, சப்போஸ் ஒரு நாள் அந்த அம்மா பாட்டு சரியாக பாடல, டூ யூ ஃபீல் ஹாப்பி? இன்றைக்கி குரலே சரியில்லை, என்னால் நல்லா பாட முடியாது, ஒரு குறை இருக்குது பாருங்கள் இல்லை. டீச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க, சப்போஸ் குழந்தைங்க சரியாக மார்க் வாங்கலைனாக்கா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். when we perform our actions correctly, perfectly, அதில் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இந்த ஃபாரின் லெட்டர்லாம் டைப் பண்ணி என்கிட்ட தான் கொடுப்பார். ஃபாரின் லெட்டர் மட்டும் என்கிட்ட கொடுப்பார். வேலூர் போனதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருந்தப்போ எல்லா லெட்டர்ஸும் நான் தான் எழுதுவேன். வேலூர் போனதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி வந்ததுனால ஓன்லி ஃபாரின் லெட்டர் யூ கால் ஹிம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, எனக்கு டைப்பிங் நல்லா தெரியும். கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டு சைஸு இதெல்லாம் பார்த்துட்டு கச்சிதமாக இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பார்ப்பார். படித்து பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணி கையெழுத்து போட்டுட்டு, மிஸ்டேக் 1-2 கமா புள்ளி விட்டு பண்ணி தான் போட்டுட்டு, மோஸ்ட்லி இருக்காது, கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் அப்படி எடுத்து பார்த்துட்டு அந்த டோட்டல் பிக்சரை பார்ப்பார். ரங்கநாதன் அப்படி பார்த்துட்டு சென்ட் இட் அப்படிம்பார். தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி கேன் சி ஆன் ஹிஸ் ஃபேஸ். அப்போ நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்பா. அது ஒரு தடவை ஹைதராபாத் சுவாமி வந்திருக்கிறார். அவருக்கு அன்றைக்கி 5 மணிக்கு அவர் கிளம்புறார். 3:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு ரைட் லெட்டர் அப்படின்னாரு. நான் உடனே டிராஃப்ட் எடுக்கிறேன், டிக்டேஷன் எடுத்துட்டு, டோன்ட் டைப் இட், நோ டைம், ஹி வில் பி கோயிங், யூ ரைட் இன் அ பேப்பர் அண்ட் கிவ் இட் டு ஹிம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தேன், அங்கே ஒரு லெட்டர் பேட் இருந்தது. எப்போவுமே மகாராஜ் ரூமில் எல்லாமே ரெடியாக இருக்கும், என்வெலப் இருக்கும், லெட்டர் பேட் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
லெட்டர் பேட் எடுத்துகிட்டு அதில் வந்து எழுதிட்டேன், ராமகிருஷ்ண மட் வேலூர் மட் போட்டிருக்கு, அதில் எழுதிட்டு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். இது சின்ன வேலை தான் இல்லையா, இதில் ஏதாவது சிறப்பு இருக்கா? நான் வந்து மடித்து ஒரு என்வலப் போட்டு கொண்டு போயிட்டேன். நான் போனதுக்கப்புறம் அங்கே இருந்த இன்னொரு சேவக்கிட்ட ரங்கநாதன் சொல்கிறார், சரி ஸ்மால் ஒர்க் ஹீ யூஸ் இஸ் விஸ்டம் அப்படின்னு சொன்னாராம். மனம் திறந்து பாராட்டுறது எவ்வளோ பெரிய குவாலிட்டி பாருங்கள். சின்ன வேலை, லெட்டர் பேட்டில் எழுதுனது வந்து ஐ யூஸ்ட் மை விஸ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாராட்டுற மனசே கிடையாது இல்லை. நல்லா யோசனை அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்லது பார்த்தா கூட நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிம்போம். தட் ஷோஸ் அவர் ஸ்மால்னஸ் ஆஃப் அவர் மைண்டு. அவர் சின்ன வேலை, இவர் லைப்ரரி இது பண்ணதுக்கு பிக் ஒர்க் அப்படிங்கிறார். எனிவே அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எதுக்காக இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து செய்யணும் அப்படின்னாக்கா, மாணிக்க வாசகர் பாடுவார் இல்லையா, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு ஒரு லைன் சிவபுராணத்தில். நுண்ணுணர்வு, இந்த சாதாரண வேலைகள்லேயே வந்து நீங்கள் வந்து அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா, நுண்ணுணர்வு தோ இட் இஸ் ஸோ நியரர் இட் இஸ் ஃபார் அவே. அதுக்காக தான் சுவாமி சொல்கிறார், வாட்ச் அ மேன் டூ ஹிஸ் மோஸ்ட் காமன் ஆக்ஷன். சின்ன சின்ன வேலையை கூட க்ளீனாக செய்ய கற்றுக்கணும். ரங்கநாதன்ஜி ஹைதராபாத்தில் ஒரு ரூமில் சில சமயம் மழை பெய்யுதுனாக்கா ரூம்லேயே நடப்பார். அப்போ சில சமயம் இந்த துடைக்கிற பையன் அவன் போயிட்டு அந்த டெலிஃபோனை கொஞ்சம் திருப்பி வச்சுருப்பான். அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஏதோ வேலை கடன்னு பண்ணிவிட்டு, இட் இஸ் ஒர்க் ஸ்கார்ச்சிங் சன் அது இல்லையா, கடன்னு பண்ணிட்டு போயிடும். அந்த ட்ரே இப்படி திரும்பி இருக்கும், ஃபைல்ஸ் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும். நடக்கிறப்போ இப்படி பார்க்குறப்போ அவர் நின்று ஒவ்வொன்றையும் கரெக்டாக வைப்பார். வைஸ் பிரசிடெண்ட் டேபிளை பார்த்தா அப்படி நீட்டாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடலாம். அப்போ வாட்ஸ்அப் கிடையாது, அதனால் நான் அனுப்பலை. அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பார். ஒவ்வொரு பொருள் அதனுடைய இடத்துல இருக்கும். குருமாரத்திட்டேருந்து வந்த குணங்கள் இதெல்லாம். அந்த கத்தியை அங்கே தான் வைக்கணும்னா அங்கே தான் வைக்கணும், வேறு இடத்துல வைக்கக்கூடாது. வெளியில் நாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வி ஆர் ட்ரைனிங் அவர் இன்டர்னல் வேர்ல்டு ஆல்சோ. இப்போ நமக்கு வந்து சில விஷயங்கள் அதை எங்கே வச்சேன் இதை எங்கே வச்சேன் அப்படின்னாக்கா, நம்ம சீனியர் சாமி ஒருத்தர் சொல்வார், ஒன் ஹூ இஸ் ஆர்கனைஸ்டு இன்டர்னலி வில் பி ஆர்கனைஸ் எக்ஸ்டர்னலி ஆல்சோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப மனசில் வைக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். உள்ளே வந்து ஆர்கனைசேஷன் கரெக்டாக இருந்தால் வெளியிலே வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். தடால் விடான்னு இருக்குது, தடான்னு கீழே விழுது. ரங்கநாதன்ஜி கையிலேருந்து ஒரு நாள் கூட ஒரு பொருளும் கீழே விழுந்ததே கிடையாது. 97 இயர்ஸில் கூட கரெக்டாக அப்படி பிடிச்சிருப்பார். டேக் திஸ் அப்படிம்பார். நம்ம கையை பிடிச்சி நடக்கிறப்போ பி ஸ்டடி அப்படின்னு நம்மளும் சொல்லுவார். நாம் என்னமோ அவரோட வீக்காக இருக்கிற மாதிரி பி ஸ்டடி அப்படிம்பார். எனிவே, ஸோ கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ஆன்மீகங்கிறது வந்து சும்மா போய் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு மாலையை போட்டுட்டு சேலையை கட்டிட்டு இது இல்லை, இதுவும் உண்டு. பட் அதை விட முக்கியம் பிகமிங் அட்டென்டிவ் இன் எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி வேர்ட், எவ்ரி தாட். அதை தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒரு தடவை மகாபுருஷ் மகாராஜ் கங்கையில் குளிச்சுட்டு வரார். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, காலையில். அங்கே ஒரு விசிட்டர்ஸ் ரூம் இருக்குது, அந்த பாதையில் இப்போ கூட இருக்குது. அது அப்போல்லாம் வந்து விசிட்டர்ஸ் யாரோ தவங்க, அங்கே யாரோ ஒரு யூத் அப்போ தான் எழுந்திரிச்சிருக்கான். ஸோ இருட்டாக இருக்குது, ரூம்லேருந்து அவன் துப்புறான். இவருடைய நெஞ்சில் போய் பட்டுதான். மகாபுருஷ் மகாராஜ் பார்த்துட்டு நெஞ்சில் பட்டவுடனே யாராதுன்னு சத்தம் போடல, அது நம்முடைய வேலை. பார்த்துட்டு நேராக மறுபடியும் கங்கையில் போய் குளிச்சுட்டு வர்றார். அப்போ தான் இவன் பார்க்குறான். இவன் பார்க்கல, ஐயோ யாரோ போகிறான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இவர் குளிச்சுட்டு மறுபடியும் வர்றார். பார்த்தா குரு. மகாராஜ் மன்னிச்சிடுங்க மகாராஜ், நான் பார்க்கவே இல்லை, தெரிஞ்சா பண்ணேன் போ, பட் ஒன்றால் இன்றைக்கி 2 தடவை குளிச்சுட்டேன் அப்படிங்கிறேன். கங்கையில் 2 தடவை குளிச்சுட்டேன், தேங்க்யூ சொல்லிட்டு போகிறார் மகாபுருஷ்மர். இப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். மானாப மானோயோ துல்லிய துல்லியோ மித்ராரி பக்ஷயோ அப்படி சொல்லுவார் கிருஷ்ணர். மானம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்னுடைய பக்தன், அவன் பெரிய ஞானி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். இவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு செருப்பு தைக்கிறவன் வந்திருக்கான். இப்போ கூட ஒரு ஆள் வந்துட்டுருப்பார் வேலுமட்டில். இப்போ வராரா இல்லையா தெரியல, நாங்கள்லாம் இருந்தப்போ வருவாப்பில். ஸோ நிறைய சாதுக்கள் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க.
கடைசியாக அந்த சாது ஒருத்தர் போய், இன்சார்ஜ் ஒருத்தர் போய் எவ்வளோ ஆச்சு அப்படின்னாக்கா அவன் ஏதோ சொல்கிறான், அந்த காலத்தில் ஏதோ 8 10 ஏதோ சொல்லியிருக்கான். ஸோ ஏன் அவ்வளோ கேட்குறேன்னு சொல்லிட்டு பேரம் பண்ணுறார். மகாபுருஷ்மார் அந்த பக்கம் வந்தவர், அவனே பாவம் ஏழை, அவங்ககிட்ட போய் பேரம் பேசுகிறேன். இப்போ நாமெல்லாம் கூட ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாக்கா 20 ரூபா 50 ரூபாலாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் டிப்ஸு. இந்த தெருவில் பாவம் இந்த கீரை விற்றுட்ருப்பாங்க இல்லையா, 25 ரூபா 20 ரூபா வருமா அப்படின்னு அங்கே போய் பயங்கரமாக அந்த 5 ரூபாய்க்காக பயங்கரமாக சண்டை போட்டு வாங்கிட்டு வருவோம், ஜெயிச்சிருவோம். அவகிட்ட ஜெயிச்சிருவோம், வாழ்க்கையில் தோற்றுருவோம் இல்லையா. அங்கே போனாக்கா 50 ருபீஸ் ஐ கிவ் நேச்சுரலி அப்படி சொல்லிட்டு 50 ருபீஸ். அவன் ஒன்றும் பெரிய வேலையே பண்ணல அந்த சர்வர், அவனுக்கு கொடுத்துட்டு வரும் ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்கிறார், அவனே ஏழை, அவங்ககிட்ட போய் பேரம் பண்ணுறேன், இப்போ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஹைதராபாத்தில் இருந்தப்போ சென்னையிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது, டைம் ஆகிடுச்சு. ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, அங்கே ஹஸ்பண்டுக்கோ பையனுக்கோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன், 5000 ருபீஸ் வேணும் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காங்க. நான் படித்து ரங்கநாதாஜிக்கு சொன்னேன். உடனே மகாராஜ் கேட்குறார், மகாராஜுக்கு எப்படின்னாக்க லேடிஸு புவர் பீப்புள் இவங்க சஃபர் பண்ணால் அவரால் தாங்க முடியாது. உடனே வந்து அது உண்மையாக பொய்யா கூட யோசிக்க மாட்டார், உடனே கொடுத்துருவார். ஸோ உடனே என்ன கேட்குறார், ஹவு டு சென்ட் மணி அப்படிங்கிறார். அப்புறம் கேட்குறா என்கிட்ட, செக் அனுப்பலாமா டிராஃப்ட் அனுப்பலாமா அப்படின்னு. நான் இந்த அம்மாவுடைய அட்ரஸை பார்த்து அது எங்கேயோ சேரி, ஏதோ ஒரு ஏரியா ஞாபகம் இல்லை, சேரியிலேருந்து அப்புறம் அந்த தமிழை பார்த்தாலே தெரியுது அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு இல்லையா. நான் ஏதோ கஷ்டப்பட்டு படித்து மீனிங் புரிய வச்சேன். ஸோ அந்த லேடியோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தாக்கா, இப்போ தான் வந்து வீட்டுக்கு வீடு பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்குது, அப்போல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது இல்லையா. அந்த அம்மாவுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது போல் இருக்குது. நீங்கள் செக்கெல்லாம் அனுப்புனாக்கா ஒன்றும் கேஷ் பண்ண முடியாது அப்படின்னு. தென் ஹவு டு சென்ட் இட். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது, மகாராஜ் வி கேன் ஆஸ்க் அவர் மேனேஜர் சுவாமி, அப்போ ஞானதானஜி இருந்தார், probably 97. We can ask our manager Swami to find out this address and give the money. நீங்கள் சென்னைக்கு போகிறப்போ அந்த அக்கௌண்ட்டை வேணால் செட்டில் பண்ணிக்கலாமே. வெரி குட் ரைட் அப்படின்னு உடனே. இப்போ நான் யார், பிரம்மச்சாரி, அப்போ அவர் வைஸ் பிரசிடெண்ட்டு, உலகத்தையே பார்த்தவர். ஆனால் நம்ம ஐடியாவுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பரந்த மனசு, கிரேட்னஸ் ஆஃப் ஹார்ட். நீ என்ன சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. எனி குட் ஐடியா, அந்த ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கும், ஆனோபத்ர கிருதவசந்த ஒரு மந்திரம், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் ஆல் டைரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்குது. பரந்த மனசு. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, மைண்ட் அண்ட் அம்ப்ரெல்லா இல்லை, மைண்ட் அண்ட் பேராஷூட் ஒர்க் பெட்டர் வென் தே ஆர் ஓப்பன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. மனசு ஓப்பனாக இருந்தால் அது நல்லா ஒர்க் பண்ணும். பேராஷூட் அங்கேருந்து குதிச்சுட்டா ஓப்பன் ஆகலைன்னாக்கா என்ன ஆகும், மேல் கேட் ஓப்பன் ஆகிடும் இல்லையா. ஸோ பேராஷூட்டும் சரி மைண்டும் சரி ஓப்பன் ஆக ஆக அது வளரும். இவங்ககிட்டலாம் அந்த மாதிரி பார்க்க முடியும். அதே மாதிரி அனுப்பி வச்சோம், இவங்க பணம் கொடுத்தாங்க, வந்ததுக்கப்புறம் செட்டில் பண்ணாங்க. ஸோ ஏழைகள் கஷ்டப்பட்டால் இவங்களால் தாங்க முடியாது. ஒரு திருடன் ஒருத்தன் வந்து பேலுமட்டில் அந்த ஜோசஃபின் மெக்லவுட் வந்து தங்கியிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு லாக்கெட் வச்சுருக்காங்க, கழுத்தில் போட்டிருப்பாங்க. நைட்டு தூங்குறப்போ அதை கைட்டு வச்சுருக்காங்க. ஒரு திருடன் வந்து அதை எடுத்துட்டான், யாரோ பிடிச்சிட்டாங்க, பிடிச்சவனை அடிக்கிறாங்க. அப்புறம் மகாபுருஷ்மார் அதை வந்து பார்க்குறாரு, என்ன எடுத்திருக்கான் அப்படின்னு. இதை கொஞ்சம் பணம், இந்த லாக்கெட், அவன் வந்து இது தங்க லாக்கெட்டுன்னு நினச்சிட்டான், அது தங்கமாக சில்வராக தெரியல. ஜோசஃபின் வந்து அந்த லாக்கெட் மட்டும் எனக்கு பணம் எடுத்துகிட்டு போகட்டும், லாக்கெட் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த லாக்கெட்டுக்குள்ளே சாமிஜியோட முடி இருந்திருக்கு, தலைமுடி. ஜோசஃபின் வந்து சாமிஜி மேலே அவ்வளவு பைத்தியமாக இருப்பாங்க, உண்மையான சிஷ்யை மாதிரி இருப்பாங்க. ஸோ சாமிஜி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து தெய்வம். அந்த முடி எனக்கு கொடுக்கட்டும், பணம் வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது அவர் சொல்கிற மகாபுருஷ்மாரை, அந்த திருடன் வந்து சாமிஜியோட பக்தனாக இருக்கணும், அதனால தான் அதை எடுத்து வச்சுருக்காங்க. யாராவது இப்படி பேசுவாங்களா? சாமிஜியோட முடி அவனுக்கு தெரியும், அவன் முடி அவன் முடி என்ன வச்சுக்கவா போகிறான், அந்த தங்கத்தை தான் வச்சுக்க போகிறான். பட் மகாபுருஷ்மாரை எப்படி பார்க்குறாரு பாருங்க, குற்றம் பார்க்க தெரியாத சுத்தமான மனசு. அவன் சாமியோட பக்தன் நினைக்கிறேன், அதனால தான் அவன் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றார். இங்கே சென்னையில் வந்து ரங்கநாதாஜி வந்து தங்கியிருக்கிறார். அன்றைக்கி வந்து தீட்சை. அப்போ பழைய கோயிலில் தான், இந்த கோயிலெலாம் வரல. ப்ராப்ளி 97 or 98 பிகினிங், ஜனவரி மாதம். ரங்கநாதாஜி கிளம்புறார்,
அவர் உத்திரையெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஜபமாலை வச்சுருப்பார் ஒரு பாக்ஸில். இந்த மாலையை திறந்து அந்த பாக்ஸை திறந்து எப்படி கொடுத்தாக்க அவர் எடுத்து மாலையை போட்டுப்பார். அதில் ஒரு லாக்கெட், அதில் சின்னதாக மகாபுருஷ்மாருடைய ஃபேஸ் மட்டும் இருக்கும். அதை எடுத்து இப்படி நெத்தியில் ஒவ்வொரு தடவையும் ஒத்திப்பார். அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறார், ரங்கநாதன்ஜி, கீப் இட் சேஃப்லி, மகாபுருஷ்ஜி இஸ் தேர் அப்படின்னா. அது லாக்கெட் கிடையாது, மகாபுருஷ்ஜி இஸ் தேர், கீப் இட் சேஃப்லி. நான் அப்படியே வச்சுட்டு இது பண்ணி ஆட்டிடியூட் இஸ் அ ஸ்மால் திங் பட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது, கீழே விழுந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. சப்போஸ் அதில் விநாயகர் வரைஞ்சிருக்குனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போவீங்க. ஆட்டிடியூட், இவங்க ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருந்திருக்கு. டாக்கா போயிருக்கிறார் மகாபுருஷ்மரை. இன்னும் 1 2 சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், நிறைய இருக்குது, 2 மணி நேரம் பேசலாம். அங்கே நிறைய டிவோட்டிஸ் வந்து பார்க்குறாங்க. ஒரு 7 கப்பல், புவர் பீப்புள், அவங்க ட்ரெஸ்ஸே சரியாக இல்லை, அழுக்காக இருக்குது. ஆனால் மகாபுருஷ்மார்கிட்ட தீட்சை வாங்கினவங்க வந்து கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. இவர் மகாபுருஷ்மார் உடம்பு சரியில்லை, அவர் பாவம், யோசனை பண்ணுறாரு என்ன சொல்கிறது. அதுக்குள்ளே அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்க, எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? உடனே மகாபுருஷ்மார் சொல்கிறார், நோ, ஏழைங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்ட்டார். அவங்க 2 பேரும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. குருஜி இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னா குருஜி இழுத்துட்டு போக முடியும், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி சொல்ல முடியுமா என்ன? 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் கழித்து அந்த அம்மா காலையில் வந்து தெரு கூட்டிகிட்ருக்காங்க வீட்டுக்கு முன்னால். மகாபுருஷ்மாரை வந்து 2 சேவக்கை ஒரு சேவக்கை அழைச்சிட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்கிறார். தூரத்தில் பார்த்துட்டு நம்ம குருஜி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு 2 பேரும் வந்து வாசலில் நிற்கிறாங்க. நேராக சிரிச்சிட்டே போகிறார், உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஏழைங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, நாங்கள் ரொம்ப அப்செட்டேன். ஏழைங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே இறை செல்வம் இருக்குது, நீங்கள் பணக்காரங்க, அதனால் வந்தேன் அப்படின்னார். என்ன மாதிரி ஆட்டிடியூட் பாருங்கள்ல. ஸோ பக்தர்கள் அப்படின்னாக்கா இவங்க தேடி போய் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. 97 ரங்கநாதன்ஜி அந்தமான் போனார். போர்ட் பிளேயரில் தங்கியிருக்கோம், ராஜ்பவனில் தங்கியிருக்கோம், நானும் அவரும் மட்டும். அங்கே வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்கே வந்து சில டிவோட்டிஸ் வந்து விவேகானந்த சமிதியோ சாரதா சமிதி ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஸ்டடி சர்க்கிள் மாதிரி. அந்த குரூப்பில் வந்து வந்தவங்க 2 நாள் முன்னாடி, சாமிஜி யூ மஸ்ட் விசிட் அவர் பிளேஸ், ப்ளீஸ் கம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணப்போ ரங்கநாதன்ஜி வந்து ஓகே வாட் டைம் அப்படின்னப்போ, டே ஆஃப்டர் டுமாரோ 4 மணிக்கு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், ஆஃப்டர்நூன். ஓகே, கார் அனுப்பு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அவர் 12 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, நமக்கு தூக்கம்லாம் கிடையாது, அவரை கொஞ்சம் படுக்க வச்சுட்டு 2 மணிக்கு கிளம்பணும். அது பார்த்தா கார் போயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்தமான் தீவு இவ்வளோ பெருசாக இருக்கான்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. கார் போயிட்டே இருக்குது. நான் கூட நினச்சேன் இங்கே இந்தியாவே வந்துடும் போல இருக்கேப்பா அப்படின்னு டிரைவர்கிட்ட கூட பேசினேன். போகுது போகுது போகுது, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் அங்கே போனாக்கா ஜனங்கள்லாம் இருக்காங்க, ஒரு 50 பேர் அவ்வளோதான். மகாராஜ் போய் இறங்கினார், கொஞ்சம் நேரம் பேசினார், கொஞ்சம் டாப்னாக்கா இளநீ கொஞ்சம் சாப்பிட்டார், ஆசீர்வாதம் அதை பண்ணிவிட்டு அங்கே ஏதோ கலெக்ஷன் ஆச்சு, அந்த பணத்தை அவங்ககிட்டே கொடுத்துட்டு இதை யூஸ் இட் ஃபார் சம் டெவலப்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு திரும்பி மறுபடியும் 1.5 மணி நேரம், 5:30 மணிக்கு என்னமோ வந்து ராஜ்பவன் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் அவசரமாக டிஃபன் ரெடி பண்ணி 10 நிமிஷத்தில் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு. அப்போ அவரே சாப்பிடுவார். ஸோ அப்போ நான் சொன்னேன், லாங் ஜேர்னி, யூ மே பி வெரி டயர்ட் மகாராஜ். எனக்கு லிட்டில் பிட் அதிகம் சார், லிட்டில் பிட் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்காமே இருந்திருக்கலாம், இவ்வளோ தூரம் போயிட்டோம், ஒன்றும் பெருசாக இல்லை, ஒத்துக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் இந்த மாதிரி பேசிடுவேன், ஓப்பனாக பேசிடுவேன். பிகாஸ் வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஹெல்த் இல்லையா, நமக்கு என்ன இருக்குது, நீங்கள் ஒத்துக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னப்போ அவர் சொல்கிறார், நோ, இந்த பக்தர்கள்லாம் வந்து குரு மகாராஜ் பேரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, வி மஸ்ட் கோ அண்ட் என்கரேஜ் தெம் அப்படின்னார். அதனால தான் சத்சங்கம் எங்கே நடந்தாலும் நாங்கள் வந்து நான் என்னை கூப்பிட்டாக்கா எஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறது. 10 பேர் இருக்கட்டும், 100 பேர் இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் வந்து மகாராஜ் சொல்லி கொடுத்தது. என்கிட்ட சொல்கிறார் ஒரு நாள், ரங்கநாதன்ஜி, யூ சி so many people are coming, they are not coming for you or I, they are coming for Thakur, we have to entertain them அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை.
அவ்வளோ பேர் அவரை பார்க்க வருவாங்க. அவர் ஒரு நாளும் தன்னை பார்க்க வராங்கன்னு நினச்சதே கிடையாது. தே ஆர் கமிங் ஃபார் டாக்கூர். இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்கள் இல்லை. ஸோ மகாபுருஷ் அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஏழைகளின் வீட்டுக்கு போகிறதில்லை, ஆனால் பக்தர்களின் வீட்டுக்கு போவோம் அப்படி சொன்னார். 25 ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகணும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறார். யாரோ ஒரு பக்தர் போய் கேட்டார், உண்மையான தவம் எது அப்படின்னு. மகாபுருஷ் சொன்னாராம், நீரில் நிற்பதல்ல, வெயிலில் நிற்பதும் அல்ல. உண்மையான தவம் எது தெரியுமா? இன்ப துன்பம், வெப்பம் குளிர்ச்சி, மானம் அவமானம் இவைகளை தாங்கி வாழ்க்கையை அமைதியாக நடத்துவது தான், இறைவனை நினைக்கிறது தான் தவம் அப்படி சொன்னார். அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த பையன் துப்புனா திட்டவே இல்லை, போய் இன்னொரு தடவை குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். ஸோ இதை கிருஷ்ணன் சொல்லுவார், சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்சியசி அப்படி சொல்லுவார். எது வரணுமோ நம்ம தலைவிதி. ரமண மகர்ஷி சொல்வார், வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய முயற்சியால் வர்றதில்லை, உன்னுடைய பிராரப்தத்தினால வருது அப்படின்னு. இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் இட் இஸ் ட்ரூ. திறமசாலி தோற்று போவாங்க, ஒன்றுமே இல்லாத பெரிய வெற்றி அடைவான். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் கவனித்தா இதெல்லாம் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பிராரப்தா, அவர் புண்ணிய கர்மா. இதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக நடத்திட்டு போ. மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணாதேன்னு அர்த்தம். நாம் எப்போவும் வி லிவ் ஃபார் அதர்ஸ் சேக். அதனால் நம்முடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்போம். வி நெவர் லிவ் ஃபார் அவர் சேக். அவர் சேக்னாக்கா காட்ஸ் சேக். அதை தான் அவர் சொல்கிறார், இன்ப துன்பம் வெப்பம் குளிர்ச்சி இது எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்து. ரங்கநாதன்ஜி பர்மாவிலேருந்து திரும்பி வர்றார். எல்லோரும் நடந்து வராங்க. 1940s நினைக்கிறேன். அங்கங்கே நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாகுறாங்க, விழுறாங்க, வயசானவங்க. என்கிட்ட சொல்கிறார் ரங்கநாதன்ஜி, வாட்சிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ வாஸ் வாக்கிங் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு பயமே இல்லையா? இந்த கேள்வி வருமா வராதா? இது அவர் சொல்கிறது 2002. பல வருஷம் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு பயமே இல்லையா மாறா அப்படின்னு நான் கேட்டேன். பயமா? ஐ தாட், இஃப் டாகூர் வாண்ட்ஸ் டு கீப் மீ, தென் நோபடி கேன் கில் மீ. இஃப் டாகூர் வாண்ட்ஸ் டு கில் மீ, தென் நோபடி கேன் கீப் மீ. சரணாகதி பாருங்கள். இன்பு துன்பம், மகிழ்ச்சி துன்பம், வெற்றி தோல்வி சமமாக கருதும் நிலை, இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குணங்களை நாம் மெடிடேட் பண்ணணும். ஒரு படத்தை வச்சு அலங்காரம் பண்ணுறது பிகினிங் ஸ்டேஜ், அதிலே நின்றுடக்கூடாது. அந்த குணங்களை தெளிவு குரு சிந்தித்தல் தானேனாக்கா ஃபோட்டோ இல்லை. அவங்களுடைய உருனாக்கா உள் உரு, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ரியல் பர்சனாலிட்டி, அந்த பொறுமை, பணிவு, டெடிகேஷன், டிவோஷன், பங்க்சுவாலிட்டி. ரங்கநாதன்ஜியெல்லாம் எப்படி பங்க்சுவலாக இருப்பார்? ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, கரெக்டாக நிற்பார். எஸ் ஐ எம் ரெடி அப்படிம்பார். 96 years ஓல்டு. நாங்கள் ஓடுவோம் பின்னாடி. இந்த குணங்கள் எல்லாம் நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாக்கா அதுதான் அந்த மகான்களுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான வழிபாடு. மற்றதெல்லாம் செகண்டரி. ஸோ இதை மனசில் வச்சுட்டு நாம் முயற்சி பண்ணுவோம். அந்த சரியான பாதையில் நாம் போகிறதுக்கு மகாபுருஷ்மாரோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.